எபினேசரே, எபினேசரே. Praise God. Hallelujah. Hallelujah. இந்த காலையில கர்த்தரை தொழுது கொள்ள வந்திருக்கிற தேவ மக்களை இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கிறேன். எனக்கு நம்ம 138வது சங்கீதத்தை நம்ம தியானிக்கிறோம். இந்த சங்கீதம் ஆண்டவர் நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் கொடுக்கிறவர். ஆண்டவர் நம்மை நேசிக்கிறவர். ஆண்டவர் நம்மை உயிர்ப்பிக்கிறவர். ஆண்டவர் நமக்காக யாவையும் செய்து முடிக்கிறவர். இந்த செய்தியில, இந்த சங்கீதத்துல ஆவியானவர் தாவீது ராஜாவை கொண்டு இந்த நல்ல வாக்கு தத்தங்களை நமக்கு தருகிறார். அல்லேலூயா. முதல் வசனம் பார்க்கிறோம். உம்மை என் முழு இருதயத்தோடு துதிப்பேன், தேவர்களுக்கு முன்பாக உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். பிரைஸ் காட். அல்லேலூயா. அது என்ன தேவர்களுக்கு முன்பாக அப்படின்னா, வானத்திலையும் பூமியிலையும் தேவர்கள் எனப்படுகிறவர்கள் இருக்கிறாங்க, மறக்கக்கூடாது. இந்த வெளியில நடக்கிற இந்த ஆராதனை எல்லாம் வீண் இல்லை, அவங்க ஒரு நோக்கத்தோடு தான் செய்யறாங்க. பூமியிலையும் அவங்களுக்கு தேவர்கள் இருக்கிறாங்க, வானத்திலும் இருக்கிறாங்க. அவங்களுக்கும் சில அதிகாரங்கள் இருக்கு, பலன் இருக்கு, வல்லமை இருக்கு. அதாவது நான் சொல்ல வர்றது என்னன்னா, விக்கிரகங்கிறது ஒன்றும் கிடையாது. ஆனா அந்த விக்கிரகத்துக்கு பின்னாடி இருந்து செயல்படுகிற இந்த தேவர்கள் எனப்படுகிற ஆவிகள் பூமியிலையும் இருக்கு, வானத்திலையும் இருக்கு. பிரைஸ் காட். அல்லேலூயா. அப்போ அவங்க என்ன செய்யறாங்க? ஏன் ஆண்டவர் எகிப்துல இருந்து அந்த ஜனங்களை வெளியே கொண்டு வந்தார்? எகிப்தின் தேவர்கள் மேல ஏன் ஆண்டவர் நீதியை செலுத்தினார்? யாத்திராமத்தின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 12வது வசனம். கடந்து போய் எகிப்து தேசத்தில் உள்ள மனிதர் முதல் மிருக ஜீவன்கள் மற்றும் உடற்பேரா இருக்கிறவைகள் எல்லாம் அதம் பண்ணி எகிப்து தேசத்தின் மேல் நீதியை செலுத்துவேன், நானே கர்த்தர். எகிப்து தேவர்களின் மேல். பிரைஸ் காட். அல்லேலூயா. புரியுதுங்களா? அப்போ அவங்க என்ன செய்யறாங்க? தேவனை துதிக்க விடாம கிறிஸ்தவ மக்களை தடுக்கிறது இவங்க தான். ஏன் இந்த தேவர்கள் மேல அவர் நீதியை செலுத்துறார்? அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவருடைய ஜனங்களுக்கு நான் அடிக்கடி சொல்ற மாதிரி இவைகளை குறித்த, ஆவிகளை குறித்த ஒரு புரிதல் இல்லை. இஸ்ரவேல் மக்களை வெளியே கொண்டு வரணும், அவ்வளவுதானே. அன்னைக்கு ராத்திரி பஸ்காவை கொண்டாடுறாங்க. கொண்டாடும் போது அவர் நான் என்ன செய்யறேன்னு சொல்றாரு. நம்முடைய ஆண்டவருடைய ஜனங்களுக்கு இந்த எதிர் வல்லமைகளை குறித்து, தேவ ஜனங்களுக்கு எதிராக இருக்கிற வல்லமைகளை குறித்து ஒரு புரிதல் அல்லது அறிவு இல்லை. அவங்கதான் ஜெபத்துக்கு வர விடாம தடுக்கிறாங்க.
அவங்கதான் ஆண்டவரை துதிக்க விடாம தடுக்கிறாங்க. ஆனா அவங்க தான் தடுக்கிறாங்கதே நமக்கு தெரியாது. அதனால்தான் அவங்க கிட்ட நீதியை செலுத்துற. ஏன் ஜனங்க என்ன ஏன்னா அவருடைய நோக்கம் என்ன? அவர் நம்மை தெரிந்து கொண்டிருப்பதின் நோக்கமே என்னன்னா, அவரை நாம் என்ன பண்ணணும்? தொழுது கொள்ள வேண்டும், துதிக்க வேண்டும், ஆராதிக்க வேண்டும், மகிமைப்படுத்த வேண்டும். அவருடைய சித்தத்தை பூமியில செய்யணும். அதுக்குதான் நம்மளை தெரிந்து கொண்டு இருக்கிறார். ஆனா அது செய்ய விடாம இவர்கள் பார்த்து கொள்கிறார்கள். அதனால அவங்க கிட்ட நீதி கேட்கிறார். அவங்க கிட்ட அக்கிரமம் இருக்கிறது. தேவனுக்கு எதிராக அதன் சர்வ லோகத்தையும் படைத்து மெய் தெய்வமாகிய நம்முடைய ஆண்டவருக்கு அவங்க அநீதி செய்திருக்கிறார்கள், அநியாயம் செய்திருக்கிறார்கள். எப்படி? தேவ ஜனங்களை ஆண்டவருக்கு பிரியமா இருக்க விடல. அல்லேலூயா. அததான் தாவீதை கொண்டு நமக்கு புரிய வைக்க ஆண்டவர் முயற்சிக்கிறார். நம்ம அதை விட்டுடுவோம். எங்க வந்துடுவோம்? கர்த்தர் எனக்காக ஒண்ணு செய்ய மாட்டார். எப்படி செய்வார்? அவருக்காக நாம என்ன செய்யறோம்? நமக்குள்ள ஒரு பேராசையை வளர்த்துக்கிறோம். எப்படி ஆரம்பிக்கிறாரு? உம்மை என் முழு இருதயத்தோடும் துதிப்பேன். ஆமா, உம்மை என் முழு இருதயத்தோடும் துதிப்பேன் பாடி இருந்தாருன்னா, சொல்லி இருந்தாருன்னா பிரச்சனை கிடையாது. தேவர்களுக்கு முன்பாக. அல்லேலூயா. அப்படின்னு அர்த்தம் என்னன்னா, இவங்க தான் தடுக்கிறவங்க, இவங்க தான் ஜெபத்துக்கு வராம நிறுத்துறவங்க. உங்களை இவங்களுடைய வேலை இருக்கிறது. அதனாலதான் ஆண்டவர் பூமியை நியாயம் தீர்க்க வரும்போது இவர்களுக்கும் சேர்த்து நியாய தீர்ப்பு கொடுக்கிறாரு. பிரைஸ் காட். அல்லேலூயா. நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய எதிரி யாரும் நம்ம அறிந்திருக்க வேண்டும். அததான் தாவீது சமாலா பாடுறார். கர்த்தர் எனக்காக யாவையும் முடிப்பார். அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ஆனா அவர் வெறுக்கிற இந்த தேவர்களுக்கு எதிராக வானத்திலும் பூமியிலும் தேவர்கள் இருக்கிறாங்க. இவங்களுக்கு எதிராக என் தேவனை நான் என்ன செய்வேன்? கீர்த்தனம் பண்ணுவேன். அவர் என் தேவன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றாரு? அவரை நான் அதிகாலமே தேடுவேன். இதெல்லாம் யாருக்கு எதிராக சொல்றாரு? இந்த தேவர்களுக்கு எதிராக. இந்த தேவர்களுக்கு நம்ம போய் ஆண்டவரை தொழுது கொள்வது பிடிக்காது, தேடுவது பிடிக்காது, துதிப்பது பிடிக்காது, ஆராதிப்பது பிடிக்காது, ஜெபிப்பது பிடிக்காது. அதனால தாங்க அடிமைத்தனம். பிரைஸ் காட். அல்லேலூயா. அதனால்தான் அடிமைத்தனம், அதனால்தான் சிறையிருப்பு, அதனால்தான் கண்ணீர். இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கை ஒரு மாதிரி இருக்க காரணம், நம்முடைய எதிரி யாருன்னு தெரியல. எதிரிக்கு முன்னாடி நம்ம என்ன செய்யணும்னு தெரியல. அவங்க செய்யறாங்க. ஊர் முழுசா ரெடி ஆகிடி எல்லாம் போட்டு லைட் எல்லாம் கட்டி, இல்லையா? என்ன வைராக்கியமா செய்யறான் பாரு. என்ன செய்யன்னு சொன்னாலும் செய்வாங்க. முட்டை அடினாலும் என்ன பண்ணிடுவான்? அடிச்சுக்குவான். இந்த கலர் ட்ரெஸ் போடனாலும் என்ன பண்ணுவான்? போட்டுக்குவான். உங்களால முடியுதா? அந்த தேவர்களுக்கு எதிராக இயேசுவை நாம் எந்த அளவு உயர்த்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம், கனப்படுத்துகிறோம். பிரைஸ் காட். அல்லேலூயா. இதில் நம்ம கவனம் செலுத்துறோம். அதைத்தான் நம்ம பார்க்கிறோம். பாபிலோன்ல பார்க்கிறோம். நேபுகாத்நேச்சர் எவ்வளோ பெரிய பொற்சிலை நிறுத்தி இருந்தாலும் ஆண்டோடைய தாசர்கள் என்ன சொல்றாங்க?
பொற்சிலை நமக்கு பிரச்சனை கிடையாது, சிலை ஒண்ணும் கிடையாது. அதுக்கு பின்னாடி இருக்கிற இந்த தேவர்கள் நம்மை அறியாமலே அதற்கு மதிப்பு கொடுக்கிறோம், அதுக்கு பயப்படுறோம். ஏன் நாளெல்லாம் பாக்குறாங்க நம்ம ஆளுங்க, சில நாளெல்லாம் பாக்குறாங்களா இல்லையா? அல்லேலூயா. நல்ல காரியங்களை செய்யறதுக்கு என்ன பாக்குறாங்க? இந்த தேவர்களுக்கு அவங்க பயப்படுறாங்க, நம்ம ஆட்கள் பயப்படுறாங்க. அதுதான் நமக்கு பாவமா மாறிடுது. ஆண்டவர் நமக்கு அற்புதம் செய்ய முடியாம பண்ணிடுது. பயந்தா போதும், அதுக்கு ஒரு மதிப்பு கொடுத்தா போதும், அதுக்கு ஒரு மரியாதை கொடுத்தா போதும், அது நாளை பார்க்கும். என்கிட்ட எத்தனை பேர் வந்து சொல்லிக்கிறாங்க, பாஸ்டர் நல்ல நேரம் போகுது பாஸ்டர், சீக்கிரமா என்ன எடுத்து கொடுங்க தாலி. அறகுறை கிறிஸ்தவங்க இருக்கிறாங்க, அங்க பாதி இங்க பாதி. அதுதாங்க நமக்கு பிரச்சனையாகுது. நியாயாதிபதிகள் புஸ்தகம் 6வது அதிகாரம் 10வது வசனம். நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்றும் நீங்கள் குடியிருக்கும் அவர்கள் தேசத்தில் உள்ள எமோரியருடைய தேவர்களுக்கு பயப்படாதிருங்கள் என்றும் உங்களுக்கு சொன்னேன், நீங்களோ என் சொல்லை கேளாதே போனீர்கள் என்றார். அல்லேலூயா. ஏன் தேவ ஜனங்களுக்கு பிரச்சனை வருதுங்க? அந்த தேவர்களுக்கு பயந்தாவே பயப்படுறாங்க நம்ம ஆட்கள், அவனுடைய சொல்லுக்கு கீழ்ப்படுகிறார்கள். தேவ சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறது குறைவு. அல்லேலூயா. இன்னும் அதை மகிமைப்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள். பல விதத்துல மகிமைப்படுத்துறோம். அதுல ரொம்ப முன்னணியில் இருப்பது ஜாதி, அதுக்கு பின்னாடி தேவர்கள் இருக்கிறாங்க. நம்ம சொன்னா புரிஞ்சுக்க மாட்டாங்க, புரிந்து கொள்ள விரும்ப மாட்டாங்க. இது உன்னை பரலோகம் போகாம பார்த்துக்கும். ரொம்ப பெரிய பாவத்துல தள்ளணும்னு அவசியம் கிடையாது. ஆண்டவரை துதிக்க வேண்டிய நேரத்துல துதிக்காம அது பார்த்து, பிரைஸ் காட், அல்லேலூயா, அது போதும். அதுதான் அவரை அசட்டை பண்ற பாவம், அவரை கனவீனம் பண்ற பாவம். அது பெரிய பாவம் மாதிரி நமக்கு தெரியாது, சாதாரணமா இருக்கும். நம்ம பாவம்னா நிறைய கற்பனை பண்ணி வச்சிருப்போம், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். கனவீனம் பண்ற பாவம் அது நம்ம குடும்பத்தையே காலி பண்ணிடும். கிருபையில நம்ம இருக்கிறதுனால பரலோகம் போகாம பார்த்துக்கோம், அவ்வளவுதான். பிரைஸ் காட், அல்லேலூயா. அதுக்கு பின்னாடி யார் இருக்கா? யார் இருக்கா? இந்த தேவர்கள். தாவீது பாடும்போது பாடுவார், அவர் என் தேவன், அவரை அதிகாலமே தேடுவேன். அவர் உன் தேவனா? நான் கேள்வி கேட்டிருப்பேன் உங்ககிட்ட. நான் ஏன் தேடுறேன்? அவர் என் தேவன், என்ன தேடுறேன். இந்த தேவர்கள் முன்பதாக அவங்க நம்மளை கவனிக்கிறாங்க. அவங்களுக்கு தூக்கம்லாம் கிடையாது, தேவர்களுக்கு தூங்க வேண்டிய அவசியம்லாம் கிடையாது. இந்த தேவர்களுக்கு முன்பதாக அவங்கள, ஏன்னா இவங்களையும் நம்ம கண்ணுல பார்க்கல, நம்முடைய ஆண்டவரையும் நம்ம என்ன பண்ணல, கண்ணுல பார்க்கல. ஆனா 2 பேரும் நம்மள பாக்குறாங்க. இவர்களுக்கு முன்பாக, இந்த விக்கிரக தேவர்களுக்கு முன்பாக நாம் நமது இயேசுவை மகிமைப்படுத்துகிறோமா, கனப்படுத்துறோமா? இதுல கவனம் செலுத்தணும். ஆவிக்குரிய அந்த புரிதல் நமக்கு வேணும்.
அல்லேலூயா. எப்படியும் மொத்தத்தெல்லாம் இயேசுவை அடிச்சு தள்ளிட்டு போக முடியாது. ஒரு நல்ல தெளிவு வேணும். தெய்வீகம் அப்படின்னாவே நல்ல தெளிந்த புத்தி நமக்கு இருக்கணும். ரொம்ப தெளிவா இருக்கணும். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் தான் என்கிட்ட கேளுங்கன்னு பலமுறை சொல்றேன் நான். நீங்க புரிந்து கொண்டு இருப்பதற்கும் வேதம் சொல்வதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும். நீங்க தப்பா புரிஞ்சு வச்சிருப்பீங்க நிறைய இடத்துல. அல்லேலூயா. இந்த புரிதல் தான் வெற்றி. நம்முடைய ஆண்டவர் யார்? தாவீது புரிஞ்சு பாடுறார் பாருங்க. நீர் என் தேவன், உம்மை அதிகாலமே தேடுவேன். ஏன் அதிகாலையில தேடணுங்க? நான் பலமுறை பிரசங்கம் பண்ணி இருக்கிறேன். பொதுவா இந்த தேவர்கள் எப்பதான் கிரியை செய்யறாங்க? அதிகாலமே தான் கிரியை செய்வாங்க. நேற்றுக்கு பிரசங்கத்துல கேட்டீங்கள், அவனுக்குன்னு ஒரு நேரம் இருக்கு, அவன் செயல்படுற நேரம் இருக்கு. ஆண்டவர் அதிலெல்லாம் தலையிட மாட்டார். இருளுக்கு அப்படி பாதி அதிகாரத்தை கொடுத்து வச்சிருக்கார். நாம தான் ஞானமா இவங்கெல்லாம் ஜெயிக்கணும். நமக்கு நம்முடைய ஆண்டவரை குறித்து நாம் சரியா புரிஞ்சு வச்சிருக்கணும், அவ்வளவுதான். அவருக்கு என்ன பிடிக்கும்? அல்லேலூயா. இங்க அவர் கேட்கிறார், ஏன்னா இந்த ஜனங்க நல்லா இல்லை. 6வது அதிகாரத்துக்கு வாங்க. 2வது வசனம் பாருங்க. மீதியானியரின் கை இஸ்ரவேலின் மேல் பலத்து கொண்டது. மீதியானியரின் நிமித்தம் மலைகளில் உள்ள கெபிகளையும் குகைகளையும் அரணான ஸ்தலங்களையும் அடைக்கலமாக்கி கொண்டார்கள். இஸ்ரவேல் விதை விதைத்திருக்கும் போது மீதியானியரும் அமலேக்கியரும் கிழக்கத்திய புத்திரும் அவங்களுக்கு விரோதமா வந்து அவன் என்ன செய்யறானா? நிலத்தின் விளைச்சலை எல்லாம் கெடுக்கிறான். விரோதமா பாதையும் நிறங்கிறான். கடலையிலூயா விளைச்சலை கெடுக்கிறான். இஸ்ரவேலின் ஆகாரத்தை ஆகிலும் ஆடு மாடுகள் கழுதை ஆகிலும் வைக்காதே. இதுக்கு பின்னாடி எல்லாம் இந்த தேவர்கள் இருக்கிறாங்க. நம்முடைய ஜனங்களுக்கு வறுமைக்கு காரணம் இந்த தேவர்கள். சில ஆபத்துக்கு காரணம் பெரும்பாலானது 99% பிரச்சனைக்கு காரணம் இந்த தேவர்கள் தான். இவங்களை பலவீனப்படுத்துறது எது? ஆண்டவரை நம்ம அவருடைய நேரத்துல என்ன பண்ணணும்? துதிக்கணும். அவருடைய நேரத்துல நாம் அவரை மகிமைப்படுத்தணும். அவருடைய நேரத்துல அவரை கனப்படுத்தணும். அப்ப இது ஆட்டோமேட்டிக்கா பலவீனப்பட்டு போயிடும். இது இருக்கு, இதை ஒழிக்க உன்னால முடியாது. இயேசுவின் வருகையில தான் இதெல்லாம் என்ன பண்றாரு? ஒழிக்க போறார். அன்னைக்கு எகிப்தில் வந்தார். எகிப்தின் தேவர்களுக்கு என்ன கொடுத்தாரு? நியாய தீர்ப்பு கொடுத்தார். கடலையிலூயா. இன்னும் இந்தியாவுக்கு வரல. இந்தியாவுக்கு வரும்போது இந்தியாவில் இருக்கிற எல்லா பிசாசின் ஆவிகளுக்கும் இந்த தேவர்களுக்கெல்லாம் என்ன கொடுப்பாரு? நியாய தீர்ப்பு கொடுப்பாரு. அன்னைக்கு உனக்கு விடுதலை கிடைக்கும். அது இங்க இருந்து நம்ம கடந்து போற நாள், பரலோகத்தை நோக்கி போற நாள். அதுவரை அவங்க இருப்பாங்க. பரலோகத்தை நோக்கி என்னைக்கு நம்ம கிளம்புறோமோ அன்னை வரை அவங்க இருப்பாங்க. அல்லேலூயா. கடலையிலூயா. ஆகவே இவங்க தான் தடுக்கிறவங்க. அதனால்தான் அவங்க மேல நீதியை செலுத்துறாரு. ஏன்னா அதெல்லாம் அநியாயம் பண்ணுது, அக்கிரமம் பண்ணுது. அவருடைய ஜனங்களுக்கு எதிராக துதிக்க விடாம, பக்தியா இருக்க விடாம, பரிசுத்தமா இருக்க விடாம, கர்த்தர் மேல நம்பிக்கையா இருக்க விடாம, கர்த்தரை ஆராதிக்க விடாம, இல்லையா? டைட்டா இருக்குல்ல ப்ரோக்ராம்லாம். இஸ்ரவேல் மக்கள் டைட் பண்ணது இவன் தான். ஆராதிக்கணும்னு போய் பேசின உடனே என்ன பேயெல்லாம் என்ன பண்ணுது? டைட்டா வேலை கொடு. செங்கல்ல இருக்கிறதுக்கு என்ன கொடுக்காத. அந்த டைட்டுக்கு பின்னாடி யார் இருக்கான்னு நீங்க நினைக்கிறீங்க? சொல்லுங்க. இவங்கதான் இருக்கிறாங்க. ஆராதிக்க கூடாது. நீங்க ஆராதித்தால் பேய் பலவீனப்படும்.
நீங்க அமைதியா இருந்தா பேய் பலப்படும். அப்பதான் நமக்கு துன்பங்களை கொடுக்க முடியும். பிரைஸ் கடலையிலூயா. அப்போ நம்முடைய வெற்றியின் ரகசியம் இதுதான். ஆண்டவருக்கும் நமக்கு இருக்கிற அந்த உறவை நாம் பலப்படுத்த வேண்டும். இந்த பொல்லாத ஆவிகள் இருக்காது. கண்ணுக்கு தெரியாததுனால அது நம்மளை பலவீனப்படுத்துறது நமக்கு கண்டுபிடிக்க முடியாது. வேற ஒண்ணும் பண்ண, துதிக்க விடாம பண்ணோம், வேதம் வாசிக்க விடாம பண்ணோம், கர்த்தருடைய பாதத்தில் அமராம பண்ணோம். உங்களை டைட்டா வச்சுக்கோ. உங்க பாஷையில சொல்லணும் அப்படின்னா எப்படி வச்சுக்கோ? பிஸியா வச்சுக்கோ. ஆண்டவரை தேட முடியாதாலும் பிஸியா வச்சுக்கோ. அது போதும். அதுக்கு அதை ஜெயித்து உங்களால வெளியே வரவே முடியாத பண்ணிக்க. எகிப்துல சோறெல்லாம் கிடைக்கும். அந்த ஜனங்க அங்க போய் கத்துறாங்கல்ல வனாந்தரத்துல, எகிப்துல நாங்க விலை இல்லாம என்ன சாப்பிட்டோங்கிறான், வெள்ளை பூண்டெல்லாம் சாப்பிட்டோம். சோறெல்லாம் நல்லா கிடைக்கும், ஆனா சொர்க்கம் கிடைக்காது. அங்க போகாம பார்த்துக்குவான், உங்க சோறு போடுவான். இந்த தேவர்களை ஜெயிக்க வேண்டியது நம்முடைய கடமை. இந்த தேவர்களுக்கு எதிராக ஆண்டவர் நம்மளை பலப்படுத்தி இதை எதெல்லாம் அடிமைப்படுத்தி வச்சுக்குதோ அதெல்லாம் இருந்து நம்மளை வெளியே கொண்டு வருவார். அவரை துதித்தார், அவரை கனப்படுத்தினார், அவரை மகிமைப்படுத்தினார். பிரைஸ் கடலையிலூயா. ஆமா, இந்தியாவில் இன்னைக்கு எப்படி எகிப்தின் தேவர்கள் இருந்தாங்களோ அதே மாதிரி இந்தியாவில் என்ன இருக்கிறாங்க? தேவர்கள் இருக்கிறாங்க. எல்லா தேசத்திலையும் இருக்கிறாங்க. பிரைஸ் கடலையிலூயா. நம்ம இதை ஜெயிக்கணும். எந்த அளவு ஆண்டவருக்கு பக்தி வைராக்கியம் பாராட்டணும். ஆண்டவருக்காக கிரியை செய்ய முடியுமோ செய்யணும். அது இவங்களை எதிர்த்து நம்ம பண்றோம். இந்த தேவர்களை எதிர்த்து பயந்தாவே பிரச்சனைங்கிறார். ஏன் எதுக்கு அதுக்கு பயப்படுறீங்க? நம்ம ஆட்கள் எல்லாம் பயப்படுறாங்க. இந்திய தேசத்துல இருக்கிற தேவர்களுக்கு அவங்க நேரம், அவங்க காலம், அவங்களுக்குரிய காரியம் எல்லாம் நம்ம பின்பற்றுகிறோம். இன்னும் முழுசா நம்ம மனம் திரும்பி வரல. நமக்கு எதெல்லாம் ஈஸியா சாதகமான வசனமாகுதோ அதுக்கு மட்டும் கீழ்ப்படியணும். இன்னும் 99% வசனங்களுக்கு நம்மளால என்ன பண்ண முடியல? கீழ்ப்படிய முடியல. அதுதான் பிரச்சனை. ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு காலுங்கிறது யாருக்கு போட்டாலும் நமக்கு தான் போடும். இன்னும் இந்த தேவர்கள் நம்ம மேல அதிகாரம் செலுத்துகிறார்கள். பிரைஸ் கடலையிலூயா. இவர்கள் நம்ம ஜெயிக்கணும். அதைதான் அவர் சொல்லித்தர்றார். இவங்களை ஜெயித்தா 100% இவங்களை நம்ம ஜெயிக்கிற மாதிரி இருந்தா, இவங்களுக்கு 100% நம்ம எதிரி மாதிரி இருந்தா, நம்ம எதிரி மாதிரி இல்லை, சாத்தானே நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போறோம். நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், நீ என்ன பண்ணாத, டிஸ்டர்ப் பண்ணாத. நான் உன்னை கண்டுக்க மாட்டேன், நீ என்னை கண்டுக்காத. அல்லேலூயா. அவனை அட்ஜஸ்ட் பண்ணி போறோம். எதிர்க்கிறது கிடையாது. எதிர்க்காம அட்ஜஸ்ட் பண்ணி போறதுனால ஆண்டவருடைய முழுமையான ஆசீர்வாதம் நம்ம பெற முடியல. கர்த்தர் எனக்காக யாவையும் முடிக்கிறாரா? கிடையாது. முதல்ல அவுட்டு நம்ம. அதனால கடைசியில ஆசீர்வாதம் நமக்கு நிறைவேறாம போகுது. பிரைஸ் கடலையிலூயா. அப்ப இதில் நம்ம எங்க கவனம் செலுத்தணும்? அவருடைய வார்த்தை என்ன சொல்லுது? வார்த்தை தான் முக்கியம். அவருடைய வார்த்தை என்ன சொல்லுது? அதுக்கு நாம நடுங்கணும், கீழ்ப்படியணும், அதை நிறைவேற்ற பழகணும். அதை தான் அவங்களுக்கு சொல்லி கொடுத்தார். நீ எகிப்து வந்து வெளியே வரணுமா? உனக்காக யாவையும் செய்யணுமா? இஸ்ரவேல் மக்களுக்கு அதை தான் சொல்லித்தரார். அந்த யாத்திராகம் 12வது அதிகாரத்துல உனக்காக யாவையும் செய்யணுமா? நீ விடுதலை ஆகணுமா? உனக்குன்னு வாக்கு பண்ணப்பட்டு இருக்கிற அந்த கானானுக்கு நீ வரணுமா?
பிரைஸ் கடலையிலூயா. கர்த்தருடைய வார்த்தையை அன்னைக்கு தான் கொடுக்கிறார். இந்த மாதிரி செய்யுங்க. இஸ்ரவேல் மக்களுக்கு அன்னைக்கு ராத்திரி என்ன பண்றாரு? அவருடைய வார்த்தையை கொடுக்கிறாரா? குடும்ப தலைவர்லாம் இங்க குடும்ப தலைவரை பார்க்கறதே கஷ்டமா இருக்குது. அப்படித்தானா? பிரைஸ் கடலையிலூயா. இந்த எகிப்திய ஆவிகளை ஜெயிக்கணும்னா இந்த தேவர்களை எல்லாம் ஜெயிக்கணும் அப்படின்னா குடும்ப தலைவர்கள் எழும்பணும். யார் எழும்பணும்? அவன் குடும்ப தலைவர்களை தான் பிடிச்சி வச்சுங்கிறான். உங்களுக்கு நல்லா தெரியுது இல்லையா? வேலையில போட்டு டைட் பண்ணது யார? ஆண்டவரை துதிக்க விடாம மோசே போய் அங்க கத்துறார், ஆண்டவர்கிட்ட கதறார், ஆண்டவரே எப்போ உங்களை குறித்து பேச ஆரம்பிச்சோன்னா அப்பத்துல இருந்து அவங்கள என்ன பண்றான்? கொடுமையா, ஆமா, ரொம்ப கொடுமையா நடத்த ஆரம்பிச்சிட்டான். கடலையிலூயா. பேயுடைய இந்த தேவர்களுடைய கவனம் எல்லாம் குடும்ப தலைவர்கள் தாங்க டார்கெட். அததான் ஆண்டவர் அவங்களுக்கு புரிய வச்சார். அது 12வது அதிகாரத்துக்கு வாங்க, உங்களுக்கு புரியும். என்ன சொல்றாரு? 2வது வசனம் நினைக்கிறேன். இந்த மாதம் சரி. சரி, யார போட்டுக்குது? அவங்கதான் எழும்பணும். இந்த தேவர்களை ஜெயித்து வெளியே வரணும், பரம கானான் அடையணும். நமக்கு ஆண்டவர் எங்க அழைச்சிருக்கார்? நம்மள பரம கானான், அந்த தெய்வீக ராஜ்யத்தை நம்ம அடையணும் அப்படின்னா இவங்க எழும்பணும். சகோதரர்கள் ஐக்கியத்துக்கு வாங்க அப்படின்னா எந்த சகோதரர் வர்றீங்க? இன்னைக்கு தெரியாது. ஒரு நாள் ஆண்டவர் அழைக்க வரும்போது கரெக்டா இந்த இந்திய தேவர்கள் உங்க காலை பிடிச்சிக்குவான், விட மாட்டான். இவர் எனக்கு சொந்தம் அப்படின்வான். ஆண்டவர் ஒண்ணும் செய்ய மாட்டார். நம்ம பக்கம் நீதி இருந்தாதான் அவங்களுக்கு தண்டனை கொடுப்பார். நம்ம பக்கம் நீதி இல்லை அப்படின்னு ஓகேன்றார். பிரைஸ் கடலையிலூயா. கவனம் செலுத்தும். யார கூப்பிடுறாரு? இந்த தேவர்களை ஜெயிக்கணும் அப்படின்னா யார் எழும்பணும்? குடும்ப தலைவர்கள். அதுக்கப்புறம் என்ன செய்யணும் சொல்றாரு, அவருடைய வார்த்தை கொடுக்குறாரு. பழுது இல்லாத ஒரு ஆட்டுக்குட்டி என்ன பண்ண தெரிஞ்சுக்க, 1 வயதுள்ள ஆட்டுக்குட்டியை தெரிஞ்சுக்க இல்லையா? வார்த்தை. அவர் என்னெல்லாம் செய்யன்னு சொல்றாரு இல்லையா? அதுதான் வார்த்தை. பிரைஸ் கடலையிலூயா. அது அவங்க செய்யும் போது தான், ஆண்டவர் சொன்ன மாதிரி அவருடைய வார்த்தையின்படியே செய்யும் போது தான் அன்னைக்கு ராத்திரி கர்த்தர் எகிப்துல என்ன பண்றாரு? இறங்கி வருகிறார். எகிப்திய தேவர்களுக்கு என்ன கொடுக்கிறாரு? தண்டனை கொடுக்கிறாரு. புரியுதுங்களா? எல்லாத்துக்கும் அன்னைக்கு ராத்திரி தண்டனை, இவங்களுக்கு விடுதலை. அதே ராத்திரி, அந்த ராத்திரி இவங்களுக்கு என்ன கிடைக்குது? விடுதலை. அவன் கையெடுத்து கும்பறான், தயவுசெய்து போயிட்டு வாங்க, இதுவரை நின்னவனால நிக்க முடியல. அல்லேலூயா. என்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகள் எழும்பி, குடும்ப தலைவர்கள் எழும்பி தேவ வசனத்தை நிறைவேற்ற முயற்சிக்கிறாங்களோ அன்னைக்கே நமக்கு இந்த தேவர்கள் கிட்ட இருந்து நமக்கு என்ன கிடைக்குது? விடுதலை கிடைக்குது. இவங்க பொருளாதார இழப்புகளை ஏற்படுத்துவாங்க, கண்ணீரை வரவழைப்பாங்க. உங்களுக்கு நிறைய துன்பத்துக்கு காரணம் இவங்க தான், வேதனைக்கு காரணம் இவங்க தான். இன்னும் ஒரு படி மேல போய் சொல்லணும் அப்படின்னா, நம்முடைய வீடுகளிலே ஆண் பிள்ளைகளை டார்கெட் பண்ணி கொல்றதும், கவனம் யார் மேல இருக்குது? ஆண் பிள்ளைகள் மேல. ஆண் பிள்ளைகளை டார்கெட் பண்ணி கொல்றதும் இந்த எகிப்திய தேவர்கள். எதுவுமே சும்மா நடக்காது.
தற்செயலாவோ தானாவோ எதுவும் நடக்கிறது கிடையாது. ஒண்ணு அந்த செயலுக்கு பின்னாடி தேவன் இருப்பார், அல்லது அந்த அந்த செயலுக்கு பின்னாடி இந்த தேவர்கள் இருப்பாங்க. அப்ப நம்ம எவ்வளவு உஷாராகணும். பிரைஸ் கடலையிலூயா. இன்னைக்கு சம்பாரிச்சா போதும், நமக்கு இன்னைக்கு வாழ்ந்தா போதும், நமக்கு எதிர்காலத்தை பத்தி நம்ம யோசிக்கிறதே கிடையாது. நம்ம யாருங்கிற அந்த இது கூட நம்ம புரிதல் கிடையாது. நம்ம எதுக்கு அழைக்கப்பட்டு இருக்கிறோம் புரிந்து கொள்ள வேண்டும். இவர்களை நாம் ஜெயிக்க வேண்டும், இவர்களை நாம் மேற்கொள்ள வேண்டும். அப்பதான் கர்த்தர் சொல்லி முடிங்க, எனக்காக யாவையும் செய்து. இல்லைன்னா வெறும் வசனம் மட்டும் உங்க வீட்டுல தோங்கும், நம்ம வீட்டுல வச்சுக்கலாம், அவ்வளவுதான். ஏதோ சிலது செய்வார், நம்ம எங்க இருந்தாலும் செய்வார். அவர் எகிப்துல இருந்தாலும் செய்வாரு, வனாந்தரத்துல இருந்தாலும் செய்வாரு. ஆனா முழுசா அவர் வாக்கு பண்ணி இருக்கிற எல்லாம் நமக்கு சொந்தமாகணும் அப்படின்னா இவர்களை நாம் எதிர்த்து நிற்க வேண்டும். இவர்களுக்கு எதிராக நம்ம செயல்படணும். அப்ப இவங்க ஒன்னும் கையை கட்டிட்டு இருக்க மாட்டாங்க, இவங்களும் என்ன பண்ணுவாங்க, செயல்படுவாங்க. இவங்களை மேற்கொள்கிற அளவு நாம் ஆண்டவர்கிட்ட என்ன வாங்கணும், பலனை வாங்கணும். பலன் தருவார். அல்லேலூயா. அந்த பலன் வரும்போதுதான் ஆண்டவருடைய வசனத்தின்படி நம்ம நடக்க ஆரம்பிக்கும். அது வரை அப்படி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போ, கண்டும் காணாம போயின்னே இருப்போம். நீ என்ன டிஸ்டர்ப் பண்ணாத, நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் அப்படின்னு போயிட்டு இருப்போம். ஒரு பிரயோஜனமும் இருக்காது, பெருசா ஒன்றும் நடக்காது. தேவ தரிசனம் நம்ம வாழ்க்கையில நடக்காது. அல்லேலூயா. இந்த தேவர்களை நாம் எதிர்த்து செயல்பட வேண்டும். பிரைஸ் கடலேலூயா. இவர்களை நாம் ஜெயிக்க வேண்டும். வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு நமக்கு என்ன உண்டு? இவங்க தான், இந்த தேவர்கள் தான். தேவர்கள் ரெண்டு இடத்துலயும் இருக்கிறாங்க, பூமியிலும் இருக்கிறாங்க, வானத்திலும் இருக்கிறாங்க. தேவ பலனை கொண்டு இவங்க ஜெயிக்க முடியும். இவங்கெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது. இவங்க தேவனுடைய ஜனங்களுக்கு முன்னாடி நிற்கவே முடியாது. தேவ ஜனம் தேவ வசனத்தின்படி நடக்கும்போது, வசனத்தை மீறும் போது இவங்கிட்ட மாட்டிக்குவான். வசனத்தின்படி நடக்கும்போது இவன் நம்ம கிட்ட மாட்டிக்குவான். இவங்க பலவீனப்பட்டு போயிடுவாங்க. இவங்களை நம்மளால எளிதாக மேற்கொள்ள முடியும். அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படிங்கறத காது கொடுத்து கேட்டு அதன்படி செய்யணும். ஆமென் சொல்லாம நாம் ஜெபிக்கலாம்.